துருக்கியில் திடீரென ஒன்று கூடிய லட்சக்கணக்கான மக்கள். இஸ்ரேலுக்கு எதிராக மாபெரும் பேரணி. புத்தாண்டு தினத்தன்று நடந்த பிரம்மாண்ட பேரணியில் இஸ்தான்புல்லில் உள்ள கலாட்டா பாலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி பாலஸ்தீனத்திற்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். 308 தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கூட்டணியான நேஷனல் வில் பிளாட்ஃபார்ம் ஏற்பாடு செய்திருந்த இந்த பேரணியில் பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலின் அட்டூழியங்களை சர்வதேச அமைப்புகள் தட்டி கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை காசா மீது நடத்தி வரும் இனப்படுகொலை போரில் இதுவரை 45,500க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் MK யோவ் கேலண்ட் நாடாளுமன்றத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இஸ்ரேல் ராணுவத்தில் தீவிர ஆர்த்தடாக்ஸ் யூதர்களை கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு ஆதரவாக கேலண்ட் கருத்து தெரிவித்து வருகிறார். ஆனால் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவோ இதனை செயல்படுத்த தயக்கம் காட்டி வருகிறார். இதனால் இருவருக்கும் இடையே வெடித்த மோதலால் தான் பாதுகாப்பு அமைச்சர் பதவியிலிருந்து கேலண்ட் விடுவிக்கப்பட்டார். ஆனால் அவர் இஸ்ரேல் ராணுவ கொள்கைகள் மற்றும் அரசை தொடர்ந்து விமர்சித்து வந்த நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தை விட்டும் விலகியுள்ளார். சமீபத்திய கருத்து கணிப்பில் கேலண்டிற்கு ஆதரவாக மக்கள் கருத்து தெரிவித்திருந்ததும் நெத்தன்யாகு கேலண்ட் இடையிலான மோதல் பெரிதாக மாற காரணமாக அமைந்தது. ஐநாவில் தலைமை ஏற்க போகும் அல்ஜீரியா. இஸ்ரேலுக்கு காத்திருக்கும் இரட்டை ஆபத்து. ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையின் ஜனவரி மாதத்திற்கான தலைமை பொறுப்பை அல்ஜீரியா ஏற்க உள்ளது. இந்த தலைமை பொறுப்பை அரபு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்காக குரல் கொடுக்க பயன்படுத்துவோம் என அல்ஜீரியா அறிவித்துள்ளது. மேலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் முதல் முறையாக சிரியாவின் அரசியல் செயல்முறை மற்றும் மனிதாபிமான நிலைமை குறித்து பேச உள்ளதாகவும் அடுத்ததாக காசா தொடர்பான விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. குறிப்பாக பாலஸ்தீன விவகாரம் தொடர்பாக ஆலோசிக்க ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்ய அல்ஜீரியா திட்டமிட்டுள்ளது. சிரியா மற்றும் காசா என 2 நாடுகளில் அத்துமீறி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாகவும் ஐநாவில் அல்ஜீரியா இஸ்ரேலுக்கு கேள்வி எழுப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காசா போர் நிறுத்த உடன்படிக்கையில் பின்வாங்கிய இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் திடீர் ரத்து. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மருத்துவமனையில் இருப்பதால் வெள்ளிக்கிழமை இரவு நடக்கவிருந்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தை ரத்து செய்வதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உண்மையில் பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதற்காக ஹமாஸ் வழங்கிய பட்டியலை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது. இதனால் இரு தரப்பிலும் பணைய கைதிகள் தொடர்பான ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனை மூடி மறைக்கும் விதமாக நெத்தன்யாகுவின் உடல்நிலையை காரணம் காட்டி ஒப்பந்தத்தில் இருந்து இஸ்ரேல் பின்வாங்கியுள்ளது. சிறுநீர் பாதை தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நெத்தன்யாகுவிற்கு புரோஸ்டேட் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களின் உயிர் காக்க கடைசியாக செயல்பட்டு கொண்டிருந்த கமல் அத்வான் மருத்துவமனையை ஆக்கிரமிப்பு படை தீக்கிரையாக்கியது உலகளவில் கண்டனங்களை குவித்து வரும் நிலையில் நெத்தன்யாகு இஸ்ரேல் மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கு $22 பில்லியன் ஆயுதங்கள். பாலஸ்தீன இன அழிப்பிற்கு ஆணி வேராக இருந்த அமெரிக்கா. அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு முதல் இதுவரை இஸ்ரேல் அமெரிக்காவிடம் இருந்து $22 பில்லியன் அளவிற்கு இராணுவ உதவிகளை பெற்றுள்ளது. ஆரம்பத்தில் $2.4 பில்லியன் மதிப்புள்ள 10,000 டன் வெடிமருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இதுவே கடந்த ஆகஸ்ட் மாதம் 50,000 டன்களை எட்டியுள்ளது. இது மட்டுமின்றி எதிரிகளின் ஏவுகணைகளை தாக்கி அழிக்கக்கூடிய அயன் டோம் பாதுகாப்பு அமைப்புக்கான ஏவுகணைகள், இலக்கை துல்லியமாக தாக்கும் வழிகாட்டும் வெடிகுண்டுகள், CH-53 ஹெவி லிஃப்ட் ஹெலிகாப்டர்கள், AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள், 155 மில்லிமீட்டர் பீரங்கி குண்டுகள் ஆகியவையும் டன் கணக்கில் வழங்கப்பட்டுள்ளன. புத்தாண்டிலும் காசா மக்களை காவு வாங்கிய இஸ்ரேல். 15 பாலஸ்தீனியர்கள் பரிதாபமாக பலி.
புத்தாண்டு தொடங்கியதுமே இஸ்ரேலின் தெற்கு பகுதி மீது ஹமாஸ் அடுத்தடுத்து 2 ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்திய நிலையில் ஒன்று இடைமறித்து அழிக்கப்பட்டதாகவும் மற்றொன்று திறந்த வெளியில் வெடித்து சிதறியதால் எவ்வித சேதமும் இல்லை என்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அறிவித்துள்ளது. ஆனால் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலில் 15 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் 20 பேர் படுகாயமடைந்ததாகவும் ஹமாஸ் நடத்தும் சிவில் பாதுகாப்பு ஏஜென்சியின் செய்தி தொடர்பாளர் மஹ்மூத் ஃபசல் அறிவித்துள்ளார். புத்தாண்டு அன்று அகதிகள் முகாமை குறிவைத்த இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலில் 28 பாலஸ்தீனியர்கள் பலி. புத்தாண்டு தினத்தன்று அகதிகள் முகாம்களை குறிவைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஒரே நாளில் பாலஸ்தீனியர்கள் பலியாகினர். வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா, மத்திய காசாவில் உள்ள புரேஜ் அகதிகள் முகாம் மற்றும் தெற்கு நகரமான கான் யூனிஸ் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 குழந்தைகள், ஒரு பெண் உட்பட 28 பேர் பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் 10க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அகதிகள் முகாமில் தஞ்சம் புகுந்திருந்த மக்கள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஈவு இரக்கமின்றி தாக்குதல் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டில் இஸ்ரேலுக்கு கிடைத்த அதிர்ச்சி, பலத்தை நிரூபித்து ஹமாஸ் பதிலடி. ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கஸ்ஸாம் படைப்பிரிவு புத்தாண்டு தொடங்கியவுடன் இஸ்ரேலிய குடியேற்றமான நெட்டிவோட் மீது ராக்கெட் தாக்குதலை நடத்தியதாக அறிவித்துள்ளது. இதனால் இஸ்ரேலின் ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு பகுதிகளில் சைரன்கள் அலறின. சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு அல் கஸ்ஸாம் படையணி மத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகள் மற்றும் குடியிருப்புகள் மீது இதே போன்ற சரமாரி தாக்குதலை நடத்தியது. புத்தாண்டு தொடக்கமே இப்படியா? 72 மணி நேரத்தில் அமெரிக்காவிற்கு 2வது இடி. 2025ஆம் ஆண்டின் முதல் நடவடிக்கையாக அமெரிக்காவின் MQ-9 ஆளில்லா விமானத்தை ஏமன் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹியா சாரி தெரிவித்துள்ளார். மாரிப் மாகாணத்தின் சட்டவிரோத வான்வழி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஆளில்லா விமானத்தை தரையிலிருந்து தாக்குதல் நடத்தி வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது. இந்த ட்ரோன் 72 மணி நேரத்தில் ஏமன் வான் பாதுகாப்பு படையால் வெற்றிகரமாக வீழ்த்தப்பட்ட 2வது வகை ட்ரோன் என்றும் காசா மற்றும் பாலஸ்தீனத்தின் பாதுகாப்புக்கான ஆதரவு முன்னணி தொடங்கப்பட்டதிலிருந்து 14வது ட்ரோன் என்றும் சாரி உறுதிப்படுத்தினார். இதற்கு முன்னதாக கடந்த சனிக்கிழமையன்று அல் ஃபைடா பகுதியில் தாக்குதல் மேற்கொள்ள முயன்ற அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக ஹவுதிகள் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் தெற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனத்தின் அல் நக்காப் பகுதியில் அமைந்துள்ள நெவாடிம் விமான தளத்தை ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி தாக்கியுள்ளதையும் சாரி உறுதிப்படுத்தினார். ஹெஸ்புல்லாவிடம் மீண்டும் மோதினார். இஸ்ரேலை பகிரங்கமாக சாடினார் லெனான் MP. போர் முழுவதும் சாதிக்க முடியாததை அமைதி காலத்தில் பெற முயற்சிப்பதாக லாயல் டு ரெசிஸ்டன்ஸ் பிளாக் MP இஹாப் ஹமாதே குற்றஞ்சாட்டியுள்ளார். ஹெஸ்புல்லாவை லெபனானின் பாதுகாவலன் என குறிப்பிட்ட அவர், அதுதான் லெபனானின் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளை அத்துமீறியதை தடுத்து நிறுத்தியதாக கூறினார். ஹெஸ்புல்லாவின் பலம் மற்றும் திறன்களை மீண்டும் வலியுறுத்தும் ஹமாதே, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள அதன் படைகளை அனுமதிக்கும் வளங்களும் மனங்களும் தன்னிடம் இருப்பதாக கூறினார். லெபனானில் உள்ள அரசியல் சூழல் குறித்து வரவிருக்கும் அரசியல் கட்டம் வாஷிங்டன் தலைமையிலான லெபனான் மீதான போரின் தொடர்ச்சியாக இருக்கும் என்று ஹமதே கூறினார். ஹெஸ்புல்லா தனது மோதலில் உறுதியாக இருக்கும் என்றும் வலியுறுத்தினார். சிரியாவில் அதன் விரிவாக்கத்தை தொடர்ந்து வரும் இஸ்ரேல் கிழக்கு பகுதியில் இருந்து லெபனானுக்கு எதிராக ஏதேனும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை எடுத்தால் எங்கள் தேசிய கடமையை செய்வோம் என்றும் எச்சரித்தார். முட்டுச்சந்தில் சிக்கிய காசா போர் நிறுத்த ஒப்பந்தம். அரபு மத்தியஸ்தர்கள் குழு வேதனை. பணைய கைதிகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பெறுவதற்கான விவாதங்கள் முட்டுச்சந்தில் முடிந்துவிட்டதாக அரபு மத்தியஸ்தர்கள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளனர். 30 பணைய கைதிகள் வரை விடுவிக்கப்பட்டால் 60 நாள் போர் நிறுத்தத்துடன் இஸ்ரேல் பாலஸ்தீனிய கைதிகளை விடுவித்து காசாவிற்கு மனிதாபிமான உதவியை அதிகரிக்க வேண்டும் என ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது.
ஆனால் இஸ்ரேல் வினை கைதிகள் விடுதலையை மட்டுமே அங்கீகரிப்பதோடு ஹமாஸ் கேட்கும் சில பாலஸ்தீனிய கைதிகளை அங்கீகரிக்க மறுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20 அன்று பதவியேற்ற பிறகு இருதரப்பும் பேச்சுவார்த்தைக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்று மத்தியஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். குர்திஷ் படையுடன் சிரிய பிரதமர் பேச்சுவார்த்தை, இருதரப்பிலும் அமைதியை கொண்டுவர நடவடிக்கை. சிரியாவின் தலைவரான அஹ்மத் அல் ஷரா குர்திஷ் தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகள் SDF பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். பஷர் அல் ஆசாத் ஆட்சியை கவிழ்த்த பிறகு தற்போது சிரியாவில் அதிகாரத்தை கைப்பற்றிய நிர்வாக தலைமை குர்திஷ் தளபதிகளுடன் நடத்தும் முதல் சந்திப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. டமாஸ்கஸில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த சந்திப்பு எதிர்காலத்தில் தீவிரமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் இருதரப்புக்கிடையில் புரிதல்களை உருவாக்க மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட கூட்டம் என ஆலோசனைகளில் பங்கேற்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.